தொகுதி கேட்க போகிறோம் ஏதாவது இல்லை, உங்களுக்கு எல்லாமே எங்கள் கூட்டணியின் தலைமை சைட்லேருந்து பாஜகவிலேருந்து அவங்களே சொல்லுவாங்க. சார் ஏதோ தாமரை சின்னத்தில் ஏதாவது போட்டியிடணும் ஏதாவது இல்லை, எங்களை நீங்கள் தாமரை சின்னத்தில் தான் நிற்கணும்னு அவங்க எங்களை நிர்பந்திக்கவில்லை, நிர்பந்திக்கவும் மாட்டார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக தான் நம்ம இப்போ செல்கிறோமா சார்? நான் அன்றைக்கி டெல்லியிலேருந்து வந்திருக்க மாண்புமிகு மத்திய அமைச்சர்கள் கிஷான் ரெட்டி மற்றும் விகே சிங் அவர்களை அன்றைக்கி நான் சந்திக்க முடியல. ஏன்னா நான் திருச்சியில் ஆர்ப்பாட்டத்துக்காக சென்றிருந்ததுனால இன்றைக்கி அவர்கள் மீண்டும் வருகிறார்கள் என்று திரு அண்ணாமலை அவர்கள் எனக்கு தொலைபேசியில் சொன்னாங்க. அதனால் நான் கிளம்பி வந்திருக்கேன். அவங்கள சந்திக்க தான் போயிட்டுருக்கேன். ஓகே சார், எவ்வளவு தொகுதி ஏதாவது கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் நான் தந்திக்கு சொல்லாமல் யாரும் சொல்ல போகிறேன் சொல்கிறேன். சரி, ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். அதான் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லியிருக்கேன். நான் தான் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்கள் கூட்டணி வெற்றி பெற்று உறுதியாக இந்தியாவின் பிரதமராக 3வது முறை பதவியேற்க இருக்கின்ற திரு மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சிறப்பான வெற்றியை, கௌரவமிக்க வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு உறுதுணையாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடும். ஓகே, தேங்க்யூ. இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவுடன் அமமுக சார்பில் பேச்சுவார்த்தை நடைபெறவிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம். சமய மணிவண்ணன், தற்போது இந்த அமமுக பாஜகவினுடைய இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் எந்த மாதிரியான முடிவு எட்டப்பட வாய்ப்பு இருக்கு? இந்த பேச்சுவார்த்தையில யார் யாரெல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறார்கள்? முழு விவரம். வணக்கம். அமமுக பொதுச் செயலாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அமமுக அங்கம் வகிக்கிறார்கள் நேற்று அறிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் சென்னை வந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து பாஜக குழுவானது தற்போது இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடியது. இந்த பேச்சுவார்த்தைக்கான குழுவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பாஜக தரப்பிலிருந்து மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, விகே சிங், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய நியமித்த எல்முருகன் உள்ளிட்டோர் நேற்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் சங்கம் வைத்து கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும். தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரைக்கும் அனைத்து கூட்டணி கட்சியினருமே இந்த பேச்சுவார்த்தையில் கடந்த ஒரு வாரமாக ஈடுபட்டு வருகிற சூழலில் இன்றைய தினம் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை கிண்டியில் உள்ள மெரிடியன் நட்சத்திர விடுதியில் சந்திக்க உள்ளார். பாஜக தலைவர்களை சந்தித்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். நேற்றைய தினம் கூட்டணி குறித்தான அறிவிப்பை வெளியிட்ட சூழலில் கூட்டணிக்கான அறிவிப்பை டிடிவி தினகரன் இன்று முதற்கட்டமாக பாஜக தலைவர்களை நேரடியாக சந்தித்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். குறிப்பாக இந்த நட்சத்திர விடுதி போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல்முருகன், மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மற்றும் பாஜக நிர்வாகிகள் மற்றும் அமமுக நிர்வாகிகளும் தற்போது இந்த சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் டிடிவி தினகரன் தனது இல்லத்திலிருந்து புறப்பட்ட சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் டிடிவி தினகரன் இந்த நட்சத்திர விடுதிக்கு வருகை தருகிறார். முதற்கட்ட பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் சார்பாக எந்தெந்த தொகுதிகள் விருப்ப தொகுதிகளாக கேட்கப்பட உள்ளது, மொத்தம் எத்தனை தொகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது உள்ளது உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. தொடர்ச்சியாக டிடிவி தினகரன் தரப்பிற்கு கிட்டத்தட்ட ஒரு 2 முதல் 4 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்படலாம் என ஏற்கனவே தகவல்கள் வெளியான சூழலில் முதல் முறையாக கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக டிடிவி தினகரன் அறிவித்துள்ள சூழலில் இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில் பாஜக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் டிடிவி தினகரன் ஈடுபட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.